நிறைவு செய்தியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு. 135வது கான்வெகேஷன் கமென்ஸ்மெண்ட் டேன்னு சொல்றாங்க அங்க. அதுல வந்து சீஃபாக வந்து அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சுந்தர் பிச்சை, கூகுளோட சிஇஓ. அவர் ஸ்பீச் கொடுக்க வரும்போது அங்கிருந்த சுமார் ஒரு 200 மாணவர்கள் அவருடைய ஸ்பீச்சை எதிர்த்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதன் காரணம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள்லாம் நிறைய விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஐடி துறையை சேர்ந்தவர், இதற்கும் அதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது புறக்கணிக்க போறோம்னு டிசைட் பண்ணினாங்க, அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டாம். அப்பயே தெரிஞ்சு போச்சு, பாதி பேர் வரலனாலே கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் வரலைனாலே கவனம் ஈர்த்து போச்சு. அப்புறம் என்ன, இது நீர்த்து போற பண்ற மாதிரி கிடையாது இல்ல. இது கவனம் எப்படி வந்தாலும் இருக்கதான் போகிறது. நீங்க வந்து வெளியில நடந்தாலும் சரி, உள்ள இல்லைனாலும் சரி, அரங்கத்தில் இல்லைனாலும் சரி, கவனம் ஈர்ப்பு இருக்கதான் இருக்க போகிறது. பட் இது ஒரு டீப் ஸ்டேட்டாக தான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ரொம்ப ஒரு உலகளாவிய ஒரு பிரபலமான ஒரு பல்கலைக்கழகம். நீங்க பாத்தீங்கன்னா ஜெர்மனியில ஒரு பல்கலைக்கழகத்துல நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழால இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு, ப்ரோ பாலஸ்டைன். அதே மாதிரி இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி நடக்கும்போது, பட்டமளிப்பு விழா நடக்கும்போது ப்ரோ பாலஸ்டைனுக்கான ஒரு எதிர்ப்பு. யூகேல கிங்ஸ் கல்லூரியில இந்த மாதிரி. ஸோ இது ஒரு டீப் ஸ்டேட் அஃபேர் ஆகதான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இது உலகளாவிய ஒரு 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 மையமாக வைத்துக்கொண்டு இதை மாணவர்கள் மத்தியில இதை ஒரு ஏதாவது ஒரு புரட்சிகரமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது டெஃபினட்டாக நமக்கு தெரிகிறது. ஏன்னா செய்திகள் நமக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தாலே, நமக்கு டாட்ஸ் கனெக்ட் பண்ணாலே நமக்கு தெரிகிறது. இன்னொரு பக்கம் பாருங்க, இஸ்ரேலுடைய அரசுக்கு கூகுள் நிறுவனம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. கூகுள் நிறுவனம் எல்லா அரசு இந்த சர்வதேச நாட்டுல இருக்காங்களோ அவங்க யாருக்கெல்லாம் விருப்பப்படுறாங்க அவங்களோட டைப் பண்ணணும், அவங்கள டைப் பண்ணி பண்றாங்க. அதனால இது இஸ்ரேலுக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்டது அமைப்புன்றது கிடையாது. கூகுளுடைய அவங்க ஒரு வியாபார கம்பெனி தானே, அவங்களுக்கு ஒரு பிசினஸ் தேவை. யாரு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போகதான் போகிறாங்க. ஸோ அப்படியாக தான் இதை பார்க்க வேண்டும். இதனால இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இஸ்ரேல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு தான் வரப்போகிறது. இது வந்து பெரிய, இதனால எதிர்ப்புன்றது வந்து ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. ஆனா இன்னொரு கோணத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்தியாவும் இஸ்ரேலும் ரொம்ப ஒரு நெருங்கிய நட்பை வைத்திருக்க. பிரதமர் மோடியும் நேதன்யாவும் ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார். அப்படி இருக்கிறச்சே திரு கூகுள் பிச்சை அவர்களையும் ஒரு இந்திய வம்சாவளியா பார்த்து அது அவருக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இந்தியாவிற்கான. ஏன்னா இன்னைக்கு மீடியா எப்படி இருக்குன்னா, கூகுள் பிச்சை மட்டும் பார்த்து அப்படி நியூஸ் அப்படி போக போறது இல்ல, இந்தியன் ஆரிஜின் அப்படின்ற ஒரு துணியில தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ என்னன்னா, இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கான பிரச்சனையையும் வந்து முடுக்கி விடுறதுக்கான ஒரு வந்து சிண்டு முடுக்கி அப்படின்பாங்களே, அந்த மாதிரி ஏதோ பிரச்சனையை வந்து மீடியாக்களே ஒரு வந்து அதை ஒரு கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு விவாதம் நடத்தி உலகளாவிய ஒரு விவாதத்தை கொண்டு போறதுக்கான அது ஒரு கைண்ட் ஆஃப் டீப் ஸ்டேட் தான். அந்த ஒரு துணியிலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எதா இருந்தாலும் இந்த ப்ரோ பாலஸ்டைன் எதிர்ப்புன்றது பாத்தீங்கன்னா, இது ஒரு 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 வேர்ல்டு வைட் ஆர்கனைஸ்ட் நெட்வொர்க் மூலமாக தான் இது நடக்கிறது. பரவாயில்ல, இந்த சுந்தர் பிச்சை அவர்களுடைய இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சியை புறக்கணித்தவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. சுந்தர் பிச்சை அவர்கள் நாளைக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்கு வழங்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை தான் இந்த மாணவர்கள் வந்து இழக்க செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு துணியிலையும் நம்ம ஒரு கோணத்திலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.